சொல்ல முடியுமா? ஆண்டவரே நீர் பெருகணும், நான் சிறுகணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரே நீர் பெருகணும், நான் சிறுகணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் யார்? அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 5 வாசிக்கிறோம். வயது முதிர்ந்த மனுஷன் சகரியா என்பவனுக்கு அவருடைய மனைவியாகிய எலிசபெத் வயது முதிர்ந்த காலத்தில் மலடியாயிருந்த எலிசபெத்துக்கு தேவன் கொடுத்த வயது முதிர்ந்த காலத்தில் தேவன் கொடுத்த கர்ப்பத்தின் கனிதான் யோவான் ஸ்நானகன். அல்லேலூயா. சாகர வயசுல இருந்தவங்க திருமணமாகி பல ஆண்டுகளாகி குழந்தை இல்லாம அவமானப்பட்டு மனசுக்குள்ள காயத்தோடு அவமானத்தோடு இருந்த குடும்பம். இருந்தாலும் நீதியை விட்டு விலகல, கர்த்தர் செய்கிற ஆசாரி ஊழியத்தை விட்டு விலகல. ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர்கள் சரியாக செய்து கொண்டு வந்தார்கள். தனக்கு குழந்தை இருந்தால் இல்லாவிட்டால் பரவாயில்லை, என் தேவனுக்காக நான் வாழ்வேன், என் தேவனுடைய நீதியை நான் செய்வேன் என்று அவர் நீதிமான்களாய் உண்மை உத்தவமாய் அவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். அல்லேலூயா. இப்படி இருந்தவர்களை கர்த்தர் ஒருவதும் மறக்கவில்லை. அவர்களை தேவன் நினைத்து பார்த்தார். வயது முதிர்ந்த காலத்தில் ஆண்டவர் தூதனை அனுப்பி இந்த நற்செய்தி அறிவிக்கிறார். உனக்கு ஒரு குமாரன் கிடைப்பான், அவனுக்கு யோவான் என்று பெயரிட்டு. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஆண்டவர் இந்த 2 பேருக்கும் தேவன் கொடுத்த கர்ப்பத்தின் கனி யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகனை தேவன் குடும்பத்திலிருந்து வேறு பிரித்தார். தாவீது அவனை விட்டு வேறு பிரித்தார். தேவன் தன்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு அழைத்தவர் ஆண்டவர். இந்த நாளில் கூட யோவான் ஸ்நானகன் மூலமாக தேவன் தன்னுடைய சித்தத்தை அவர் செய்து முடித்தார் என்று இதில் நாம் எழுதப்பட்டிருக்கிறது நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவா? அல்லேலூயா. அல்லேலூயா. இவனை குறித்தும் தேவனுக்காக செய்த காரியங்களை குறித்தும் இந்த பகுதியின் மூலமாக நாம் அறிந்து கொள்வோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனியுங்கள். முதலாவது, இவன் யார் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கணும். யோவான் ஸ்நானகன் யார், அவன் எப்படிப்பட்டவன் என்பதை வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 1 அதிகாரத்திலே 19 முதல் 21 வசனங்கள் வரைக்கும் ஸ்தோத்திரம். மத்தேயு 3 அதிகாரம் 11 வாசித்து பாருங்கள். மத்தேயு 3:11 நீ படித்து பாருங்கள். ஜலத்தினால உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினால் அக்கினியினாலும் உங்களுக்கு அவர் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், எனக்கு பின்னாடி ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை நான் சுமப்பதற்கு நான் தகுதி இல்லை என்று சொல்லுகிறதை பாருங்கள். யோவான் ஸ்நானகன் ஒரு பெருமை இல்லாதவன் என்பதை பார்க்கிறோம். தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் ஒரு பெருமை இல்லாதவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்துல அநேகர் பெருமை கொள்கிறார்கள். யோவான் 1 அதிகாரத்துல 19 முதல் 21 வரைக்கும் நாம் படிச்சு பார்க்கிறோம். யோவான் 1 அதிகாரத்துல 19 21 வரைக்கும் எருசலேமில் இருந்த யூதர்கள் ஆசாரியர்களும் லேவியர்களும் யோவானிடத்தில் வந்து நீ யார் என்று கேட்டபொழுது அவன் மறுதலியாமல் அவன் சொல்லுகிறான், யார் என்று கேட்டதற்கு யோவான் என்ன சொல்கிறான்? நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டான். பின்னை நீ யார் என்று கேட்டார்கள். பின்னை யார் நீ என்று கேட்டபோது நீ எளியவா என்று கேட்டாங்க. அதற்கு நான் அவன் அல்ல என்று சொன்னான். நீ தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டாங்க. அதற்கு நான் அல்ல என்று சொன்னான். பின்னும் அவனை நோக்கி நீ யார், என்னை அனுப்பினவர்களுக்கு நான் உத்தரவு சொல்ல வேண்டும், உங்களை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். போதும், இங்க கவனிச்சு பாருங்க. அவன் சொல்லுகிறான், நான் யாருமே கிடையாது, யாரும் எளியாவும் கிடையாது, நான் தீர்க்கதரிசியும் இல்லை,
இல்லையே சொல்லுமா? நான் கிறிஸ்துவும் அல்லன்னு சொல்லுகிறான். இதுல இருந்து என்ன தெரிகிறது? அவன் பெருமை இல்லாதவன். அவன் சொல்லுமா? இல்லையா? நீங்க இந்த உலகத்துல நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க? நான் தீர்க்கதரிசி, நான் பெரிய ஊழியக்காரன், நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்று சொல்லிக்கொண்டு தன்னைத்தானே பெருமையோடு இன்னைக்கு இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். டிவி நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா கர்த்தரை வெளிப்படுத்த மாட்டாங்க. என்ன யாரை வெளிப்படுத்துவாங்க? தன்னை தான் வெளிப்படுத்துவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோவான் தன்னை குறித்து ஒன்றுமே அவன் என்ன செய்யல, ஒரு வார்த்தை கூட பெருமையா பேசல. ஆமென் சொல்லுமா? இன்னைக்கு உங்களை குறித்து நம்மை குறித்தும் ஆண்டவர் பெருமை வச்சிருந்தாலும் ஆனா நமக்குள் மறைந்திருக்கிற ஒரு பெருமை இருக்கும் என்றால் கர்த்தரை நாம் வெளிப்படுத்த முடியாது. பெருமைகளோடு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் பெருமை கொள்கிறவன் கர்த்தரை வெளிப்படுத்த மாட்டான். இனி யோவானை போல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஒரு மனத்தாண்மையை நடந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்முடைய வாழ்க்கையை தன்னை வெளிப்படுத்தாதபடிக்கு கர்த்தரை வெளிப்படுத்துகிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் நாம் வெளிப்படுத்தணும். என்னை வெளிப்படுத்துவதற்கு நான் யார்? அல்லேலூயா சொல்லுமா? நாம் மண்ணின்றி நினைவு கூறுகிறோம். நாம் மண்ணால் உருவாக்கப்பட்டவங்க. நாம் பெருமை கொள்வதில் ஒன்றுமே நமக்கு இல்லை. பவுல் சொல்றார், நான் மேன்மை பாராட்ட எனக்கு ஒன்றுமில்லை, இயேசுவை குறித்து மேன்மை பாராட்ட எனக்கு பலன் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசுவை குறித்து தான் பெருமை பேச வேண்டும் தவிர தன்னை குறித்து ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, பெருமை பேசக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. நான் சிறுகணும், ஆண்டவர் பெருகணும், கர்த்தர் பெருகணும், நான் சிறுகணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்மை குறித்து நாமே மெச்சிக் கொள்ளும்படியாய் நாம் பெருமை பேசக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியம் இருக்கிறதா? பெருமை பேசக்கூடிய காரியம் இருக்கிறதா? பிரைஸ் தி லார்ட். அப்படி பெருமை இருக்கும் என்றால் அதை விட்டு விலகுங்கள். பெருமைகளோடு தேவன் ஏற்று நிற்கிறார். யோவான் சாரகன் பெருமை இல்லாதவன். அவனே சொல்லுகிறான், நான் கிறிஸ்துவும் அல்ல, நான் எலியாவும் அல்ல, நான் தீர்க்கதரிசியும் அல்ல என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையில அநேகர் நாம் பார்க்கிறோம், விசுவாசியும் சரி ஊழியக்காரரும் சரி, பெருமையுள்ள ஊழியர்கள் இருக்கிறார்கள், பெருமையுள்ள விசுவாசம் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய ஊழியத்துல அநேகரை பார்த்திருக்கிறேன், பெருமையுள்ள ஊழியர்களை பார்த்திருக்கிறேன், பெருமையுள்ள விசுவாசங்களை பார்த்திருக்கிறேன். ஆனா அவர்களால் கர்த்தருக்காக ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. அப்படி பெருமையுள்ளவர்கள் பூமியில் நிலைத்திருக்கவே முடியாது. ஆண்டவர் அவளை புறக்கணித்து விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க டிவியில பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், எவ்வளவு ஸ்தோத்திரம். இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு மனுஷனாய் டிவியில வர்றதுல நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க. டிவி நிகழ்ச்சியில நிறைய ஊழியர் வர்றாங்க, அதை செய்த என் மூலம் நினைச்சு சொல்றாங்க. பாத்தீங்களா? ஆண்டவரை வெளிப்படுத்த வர்றாங்களா? தன் திறமையும் தன்னுடைய ஸ்தோத்திரம் பெருமையும் தன்னை குறித்தே மேன்மை பாராட்டி கொண்டு இருப்பார்களே நாம் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் நிமித்தம் ஆண்டவர் நிச்சயமாக அவர் பெருக முடியாது. மனிதன் பெருகிறார், ஆனா கர்த்தரோ பெருகிக் கொண்டிருக்கிறார். மனிதனுடைய பேர் பிரசவமாகிறது, ஆனா ஆண்டவருடைய நாமம் அங்கே முடக்கப்பட்டு கிடக்கிறது. இயேசுவின் பெயரை சொல்லிதான் மனிதன் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிலைமை நமக்குள்ள வரக்கூடாது. நாம் வாழ்வது இயேசுவுக்காக. எனக்குள் வாழ்கிறவர் இயேசு. ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. இனி வாழ்வது நான் அல்ல, எனக்குள் இயேசுவை வாழ்கிறார். அவருக்காகத்தான் பிழைத்திருக்கிறோம், அவருக்காகத்தான் உயிரோடு வாழ்கிறோம். அவரை வெளிப்படுத்துவதே நம்முடைய நோக்கமா இருக்கணும். என்னை வெளிப்படுத்துவதில் ஒரு பிரயோஜனம் அல்ல. என் திறமையோ என்னுடைய பெருமையோ வெளிப்படுத்தினால் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை.
நான் வெளிப்படுத்தினால் என்னை குறித்தல்ல, இயேசு குறித்து வெளிப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. யோவான் சாமியார் அப்படித்தான் வாழ்ந்தார். தன்னை மூடி மறைத்து இயேசுவை வெளிப்படுத்தினார். ஆமென். இரண்டாவது காரியம் இடத்துல இருந்தது என்ன? ஆடம்பரம் இல்லாதவன். மத்தேயு 3:4 பாருங்க. யோவான் சாமியுடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. அவன் ஆடம்பரமே இல்லாதவனா இருந்தான். யோவான் ஒட்டக மயிர் உடைய தரித்து தன் அறையில வாழ்க்கையை கட்டி கொண்டிருந்தான். பாருங்க, இப்ப அவனுடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. ஆடம்பரமே இல்லாதவன். உணவு முறையை பாருங்க, உடையை பாருங்க. அவனுடைய உடை எப்படிப்பட்ட உடை? ஒட்டக மயிரினால் தைக்கப்பட்ட உடை. ஒட்டக மயிரினால் தைக்கப்பட்ட உடை. அவருடைய உணவு என்ன உணவு? வெட்டுக்கிளியும் ஆட்டுத்தீனும். இன்னைக்கு நீங்க நானும் ஆடம்பரமா இருக்க முயற்சி எடுக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவா. நீங்க ஆடம்பரமா இருக்கல, ஆனா மற்ற பல சபைகளை நான் பார்த்திருக்கிறேன். ஆடம்பரங்கள் மிகுதியா இருக்கிறது. ஊழியர்களும் சரி, சபைக்கவர்களும் சரி, விலையே உயர்ந்த ஆடைகள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. உணவு முறை பார்க்கிற பல வகையான உணவு முறைகளை பார்க்கிறோம். முழுமையான உணவுகளை, உணவு பதார்த்தங்களை உட்கொள்கிறார்கள். ஆனாலும் இயேசு வெளிப்படுத்த அவளால் முடியவில்லை. ஸ்தோத்திரம். விலையுயர்ந்த உடை அணிந்து பார்க்கிறார்கள், முழுமையான உணவை அணிந்து பார்க்கிறார்கள். ஆனால் கர்த்தரை என்ன செய்ய முடியல, வெளிப்படுத்த முடியவில்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெருக முடியவில்லை. அவங்க தான் பெருகிறாங்க தவிர இயேசு பெருகவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனா யோவான் சாமியார் வாழ்க்கை முறையை கவனிச்சு பாருங்க. எளிமையான உணவு. அவனுடைய உணவு எந்த மனுஷன் சாப்பிடல. ஆட்டுத்தேனும் வெட்டுக்கிளி தான் உணவா இருந்தது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்கள் நானும் என்ன உணவு சாப்பிடுறோம்? பிரியாணி சாப்பிடுறோம். என்ன உணவு சாப்பிடுறோம்? மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் 65, முட்டை பிரியாணி, மீன் பிரியாணி, அப்படி இருக்கோ வெண்மா, அத்தனை வகையா வச்சு என்ன செய்யலாம்? நல்லா சாப்பிட்டு கொழுன்னு தான் இருக்கும். ஆனா நம்மளால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவர் வெளிப்படுத்தபடியாக என்னதான் வெளிப்படுத்தணும்? சாப்பிட்டு குண்டாகி என்ன செய்யலாம்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா சாப்பிட்டு கொண்டு என்ன செய்யலாம்? வந்து கடைசியில் நம்ம தான் என்னை பார், நான் எப்படி இருக்கிறேன், நான் நன்றாக இருக்கிறேன், கொண்டு இருக்கிறேன் என்று தன்னைத்தான் வெளிப்படுத்த போகிறோம். ஆனா இயேசுவுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த யோவான் சாமியுடைய உடையை கவனிக்க. ஒட்டக மயிரினால் தைக்கப்பட்ட உடை. அப்படி இடுப்புல கட்சி கட்டி இருந்தா போட்டிருக்கேன். நம்மளாம் விலையேறப்பட்ட உடை அணிந்து பார்க்கிறோம். நம்மள எதுல விரும்புறோம்? விலையேறப்பட்ட உடை ஒழுக்கும் நினைக்கிறோம். தமிழ்நாட்டில் விட்டோம்னா நம்மெல்லாம் ஸ்தோத்திரம் அந்த கடையை விட்டு வெளியே வர முடியாது. சில மணி நேரங்கள் உள்ள பயங்கரமான நேரம் எடுத்துக்கிட்டே இருக்கும். என்ன காரணம்? ஸ்தோத்திரம். யோவான் சாமியார் சவுகடி போனா நம்ம நேரம் நினைக்கிறீங்களா? நாங்களாம் சவுகடி போனா ஒரு வெள்ளை சட்டை எடுப்பேன். சீக்கிரம் எடுத்துட்டு 44 ஒரு வெள்ளை சட்டை போட்டு அவ்வளவுதான் முடிச்சு. 5 நிமிஷம் கூட ஆகாது. வாங்கிட்டு பிள்ளை கொடுத்து வந்துட்டே இருக்கு. கலர் சட்டை போட்டா தானே கலர் பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுமா. ஒரு வெள்ளை சட்டைன்னா போதும், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு பெண்களை உள்ள விட்டோம்னா அல்லேலூயா சொல்லுமா. ஆண்கள் பின்னாடி போனா கிறுக்கு பிடிச்சுதான் வருவான். இவங்க பின்னாடி வந்தது போதும், பைத்தியம் முடிச்சது போதும், பேசாம சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்கார வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. நம்ம என்ன ஆடம்பரத்தை அதிகமா விரும்புறோம். அழகா உடுத்தணும், அழகுன்னு சொல்லி நடிகர்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா ஸ்தோத்திரம் அழகுபடுத்துவதற்கு பல மணி நேரங்களாக என்ன செய்றாங்க? தன்னை அழகுபடுத்த மணிக்கணக்காக செலவழித்து, பல ஆயிரங்கள் லட்சங்களை செலவழித்து அந்த சினிமாவில் தன் முகத்தை காட்டுகிறார். ஆடம்பரம். ஸ்தோத்திரம். என் முகத்தை பார், என் அழகை பார் என்று சொல்லிக்கொண்டு அவன் ஆடையை பார், அல்லேலூயா, என் உடையை பார் என்று சொல்லி கருப்பை வெள்ளையாக்க நினைக்கிறார்கள். ஸ்தோத்திரம். வெள்ளையை கருப்பாக்க நினைக்கிறார்கள். அப்படி நினைத்து பார்த்தாலும் அவர்களால் இயேசுவை ஒன்று வெளிப்படுத்த முடியவில்லை. அல்லேலூயா சொல்லுமா. அப்படித்தான் நடக்குது.
முகத்தை நல்ல சிவப்பாக்குறதுக்கு என்ன செய்யறோம்? என்னென்ன வேணுமோ அத்தனை போட்டு அரைக்கி 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 பல லக்ஸ் சோப்பு அந்த சோப்பு போட்டு தேய்ச்சி பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். எதுக்காகலாம் தகவலை போட்டு அப்புறம் மான்ஸ் ஈட்டி போட்டு அப்புறம் தலைக்கு என்ன செய்யறோம்? டை அடிச்சு எல்லாத்துக்கும் கற்பாக்கி. எதுக்காக அதெல்லாம் நடக்குது? சொல்லுங்க, இதெல்லாம் எதுக்காக நடக்குது? மற்றவர்களை என்னை கவர் பண்ணணும். இதான உள்ள அல்லையா? சொல்லுமா. மற்றவர்களை பார்த்தவரை என்ன செய்யணும்? ஆமா, கவர்ந்து கொள்ளணும். சபையில வந்தா நம்ம என்ன பேசுவோம்? என் உடை நல்லா இருக்குதா? சர்ச்சில் வந்தா என்ன பேசுவோம்? நான் போட்டிருந்த உடை நல்லா இருந்துச்சா கேட்போம் சிலர்கிட்ட. ஆமே. சிலர் வழிவழியா வருவாங்க, உன் ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. சிலர் என்ன செய்வாங்க? கொடுத்திருந்த உடையை பார்த்து சொல்லுவாங்க, என் ட்ரெஸ் நல்லா இருக்கு. வழிவழியா போய் கேட்பாங்க. ஏன்னா பெருமை கொள்ளணும்ல. என் உடல் நல்லா இருக்கா? ஸ்தோத்திரம். நல்லான்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். உங்களை நிச்சயமா நேசிக்கவே மாட்டாங்க. அவன் கொடுக்கிறது நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு, சூப்பர் இருந்தா தான் உங்களுக்கு நல்ல பேர் வரும். அல்லையே சொல்லுமா. அவங்க கேட்கறது நீங்க புரிஞ்சுக்கணும். பிரைஸ் எல்லாம். அப்ப சாப்பாடு சமைச்சாங்கன்னா சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்கிறாங்க. வழியா வந்து கேட்கிறாங்க. என்ன சொல்லணும்? நல்லாவே இல்லைன்னு சொன்னீங்க. அடுத்தவங்க சாப்பாடு கிடைக்காது, பச்சை தண்ணியோட கிடைக்காது. எவ்வளவுதான் என்னதான் இருந்தாலும் சரி, நல்லா இருக்கு சூப்பர் சொல்லிட்டுன்னா அவங்க ஸ்தோத்திரம். அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன செய்யணும் யோசிப்பாங்க. இப்ப மனுஷனுடைய ஆசையெல்லாம் வீண் பெருமை, ஆடம்பரங்கள், இதுதான் நடக்குது. கிறிஸ்துமஸ் வருது, அதற்காக எத்தனை பேர் ஆடம்பரங்கள் என்னென்ன பண்ண போறாங்களோ தெரியாது. உலகம் எங்கிலும் கிறிஸ்துமஸ். விலையுயர்ந்த ஆடைகள் அணிவதும் ஸ்தோத்திரம், தன்னை வெளிப்படுத்துவதும் தான் யார் என்பதை அநேகருக்கு ஆடம்பரத்தோடு வெளிப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர் சிறுகவும் நாம் பெருகி கொண்டிருக்கிறது தேவனுக்கு வருத்தத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. யோவான் சொன்ன போல இயேசு பெருகணும், நான் சிறுகணும். அல்லேலூயா சொல்லுமா. எனக்கு ஆடம்பரம் முக்கியம் இல்லை, எளிதான உடை எனக்கு போதும். எனக்கு முழுமையான உணவு முக்கியம் இல்லை, எனக்கு எளிதான உணவு எனக்கு போதும் என்று இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு கிறிஸ்தவனாய் நாம் இருக்கணும். யோவான் சானை போல. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மூன்றாவது காரியம், அவன் வாழ்க்கை படிச்சு பாருங்க. மத்தேயு 3:1 வாசிக்கிறோம். அவன் எப்படிப்பட்ட இருந்தா? அந்நாட்கள் யோவான் சானகன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, இங்க கவனிச்சு பாருங்க, அவன் குடியிருப்பு எங்க இருந்துச்சு? வனாந்தரம். வனாந்தரத்துல யார் இருப்பாங்க? மிருக ஜீவன்கள் இருக்கும். வறட்சி இருக்கும். அங்கே மனுஷர்கள் சரியானபடி அங்கே குடியிருக்க மாட்டார்கள். மனிதர்கள் குடியிருக்காத இடத்துல யோவான் சானகன் அங்கே நடமாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா சொல்லுமா. இந்த வனாந்தரம் தான் அவனுடைய வாழ்க்கையா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. வனாந்தரத்திலே அவன் போய் கர்த்தருடைய வேலை ஊழியத்தை செய்து கொண்டிருந்தான். அவன் ஆடம்பரத்தை விரும்பாதவன், அவன் பெருமை கொள்ளாதவன், அவன் வசதி வாய்ப்பு இல்லாதவன். கைவேந்தி அவன் சொல்லுவான். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு இடத்துக்கு குடியேறி போனா ஒரு ரூமை பார்க்கணும். அந்த ரூம்ல என்னென்ன இருக்குன்னு அத்தனை பார்ப்போம். ஃபேன் இருக்கிறதா, பாத்ரூம் வசதி இருக்கிறதா, பிரைஸ் லார்ட், ஏதாவது ஒழுங்கமா நல்லா இருக்குன்னு சொல்லி உத்து பார்த்தா அந்த வீட்டை வாடகைக்கு பிடிப்போம். ஆனா யோவான் சானகனுக்கு அவனுக்கு இன்னும் தனி அறை இல்லை, அவனுக்கு இன்னும் ஃபேன் வசதி இல்லை, அவனுக்கு இன்னும் ஏசி இல்லை, அவனுக்கு இன்னும் ஸ்தோத்திரம் எந்த ஒரு ஸ்தோத்திர வசதி வாய்ப்பு அவனுக்கு இல்லாதிருந்தது. அவன் மிருகத்தை போலவே அவன் தனித்து விடப்பட்டான். வனாந்தரத்திலே தேவனுக்காக அவன் எழுந்து நடந்து கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, யோவான் சானனை போல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை வெளிப்படுத்துவதா இருக்க வேணும். அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. இந்த யோவான் சானகன் தன்னை வெளிப்படுத்தாமல் ஆண்டவரை வெளிப்படுத்துவதற்கு அவன் பெருமை இல்லாமல் இருந்தான், அவன் ஆடம்பரம் இல்லாமல் இருந்தான், அவன் வசதி வாய்ப்பை தேடாதபடி இருந்தான். நம்முடைய வாழ்க்கையில வசதி வாய்ப்பை தேடுறோம். வசதி வாய்ப்பு தேட அது போதும் என்று சொல்லாது. திருப்பி என்ன செய்யுது? இன்னும் வேணும், இன்னும் வேணும். சைக்கிள் இருந்தால் பைக் வேணும், பைக் இருந்தால் கார் வேணும், கார் இருந்தால் ஏரோப்ளேன் வேணும், ஏரோப்ளேன் இருந்துட்டா அதுக்கு மேல இன்னொன்னு இருக்கு நிறைய. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுமா.
இப்படி மனிதனுடைய ஆசை என்னது? வசதி தேடி ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா இயேசுவை வெளிப்படுத்துவதில்லை. இதை குறித்து ஒரு பக்தன் எழுதியிருக்கிறார் பாடல், வசதியை தேடி ஓடாதே ஓடாதே, அது தொடுவானம், வானத்தை எவரும் தொடுவதில்லை என்ற ஒரு பாடலை ஏற்றி பாடல் எழுதியிருக்கிறதை பாடுகிறதை பார்க்கிறோம். அந்த பாடல் கூட ஒரு விஷயம் நாம் பாடலாம். வசதியை தேடி ஓடாதே ஓடாதே ஓடா, அது தொடுவானம், அது தொடுவானம், அது தொடுவானம். வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதிகள் நிறைவு பெறுவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதியை தேடி ஓடாதே ஓடாதே ஓடா, அது தொடுவானம், அது தொடுவானம், அது தொடுவானம். வசதிகள் பயன்படுத்து சுவிசேஷம் சொல்வதற்கு, வசதிகள் பயன்படுத்து சுவிசேஷம் சொல்வதற்கு. ஆளுகை செய்ய அடிமைப்படுத்த, ஆளுகை செய்ய அடிமைப்படுத்த. வசதியை தேடி ஓடாதே ஓடாதே ஓடா, அது தொடுவான், அது தொடுவான், அது தொடுவான். ஒட்டுக்கிளி காத்திருப்பே யோகா, ஒட்டுக்கிளி காத்திருப்பே யோகா. உலகத்தை கலக்கிய மனிதரவன் உடுத்தியதோர் புத்தகத்தோர், உலகத்தை கலக்கிய மனிதரவன் உடுத்தியதோர் புத்தகத்தோர். தேடி ஓடாதே ஓடாதே ஓடா, அது தொடுவானம், அது தொடுவானம், அது தொடுவானம். வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதியை தேடி ஓடாதே ஓடாதே ஓடா, அது தொடுவானம். அல்லேலூயா. ஆரம்பத்துல ஊழியத்துக்கு வந்த போது நாங்கள் தங்கியிருந்த வீடு வசதியே கிடையாது. பாத்ரூம் இல்லை, தண்ணி வசதி இல்லை, பழைய பில்டிங், ஸ்தோத்திர விண்டு போன கட்டடம், ஸ்தோத்திர ஒரே ஹால், ஒரே ரூம், அதுக்குள்ளதே எல்லாமே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாத்ரூம் போனா வெளியே போகணும், காட்டுக்கு போகணும், தண்ணி எடுக்க போனா கொஞ்ச தூரம் தள்ளிக்கு போகணும். இப்படி ஆரம்ப ஊழியத்துல பல கஷ்டங்கள் இருந்துச்சு. ஆனாலும் யோவான் நினைத்து பார்க்கும் பொழுது அதெல்லாம் எங்களுக்கு சவாலா இருந்துச்சு. இன்னைக்கு விஸ்வமணி டிஎஸ்சி சர்ச் எப்படி கட்டி முடிக்கப்பட்டது? மிஷனரி அந்த நாட்கள் கடந்து வந்தாங்க. வசதியை தேடி வரல, எப்படியாவது கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், சபையை கட்டணும். அவர் மூலமாகத்தான் விஸ்வமணி டிஎஸ்சி வெள்ளக்காரன் மூலமாய், மிஷனரி மூலமாய் அந்த டிஎல்சி சர்ச்சும் ஸ்கூல் கட்டப்பட்டிருக்கிறது. எப்படி கட்டப்பட்டது? அவங்க எல்லாம் கூழ் வாங்கி குடிப்பாங்களாம், தொப்பிய தலையில வச்சிருப்பாங்களாம், தொப்பிய வாங்கி தொப்பில கூட வாங்கி குடிப்பாங்களாம். அவங்க வசதியை தேடி வரல. அவங்க ஸ்தோத்திரம் அமை சொல்லுமா, மொழி மறந்து, இனத்தை மறந்து, சொந்த மதத்தை மறந்து, அமே முன்ன தெரியாத தேசமாக இந்தியாவுக்குள்ள நுழைந்து மதுரை மாவட்டத்துக்குள்ள, அது சிலப்பட்டிக்குள்ளே வெள்ளக்காரை வந்து என்ன செஞ்சிருக்காங்க? சர்ச்சை கட்டி, ஸ்கூலை கட்டி, கலரி கிட வாங்கி அவ்வளவுமே செஞ்சிருக்காங்க. ஆனா இன்னைக்குள்ள ஜனங்கள் அதை அரசியல்வாதியாகி என்ன செய்யறாங்க? இன்னைக்கு ஆக்கிரமிப்பு பண்ணி அதை வித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்குள்ள ஊழியம் வசதி இல்லாம கஷ்டப்பட்டு வேதனை அடைந்து அவர்கள் தியாகத்தோடு கர்த்தரை ஊழியத்தை செய்தாங்க, கர்த்தரை வெளிப்படுத்தினாங்க. இன்னைக்கு இருக்கிற ஊழியங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், கர்த்தரை வெளிப்படுத்துற ஊழியமா இல்ல, தன்னை வெளிப்படுத்துற ஊழியமா தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, தன் அந்தஸ்தை வெளிப்படுத்துறாங்க, தன்னை மிகைப்படுத்துறாங்க, தனக்கு தேவையான வசதிக்காக ஊழியம் செய்கிறாங்க. அது தேவனை மகிமைப்படுத்தாது, தேவனை வெளிப்படுத்தாது. யோவான் மூலமாய் ஆண்டவர் வெளிப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் பெருமை இல்லாதவன், அவன் ஆடம்பரம் இல்லாதவன், அவன் வசதி வாய்ப்பு இல்லாதவன், ஆனால் கர்த்தரை வெளிப்படுத்தினவன். யார் அவன்? யோவான் சாணகன். முதலாவது கவனிங்கள், யார் அந்த யோவான் சாணகன்? மார்க் 1:3 வாசிக்கிறோம். மார்க் 1:3 படிச்சு பாருங்க. யார் அந்த யோவான் சாணகன்? கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள்
என்று வனாந்தரத்துல கூப்பிட்டுடைய சத்தம் உண்டாகும் என்று தீர்க்கதரிசன ஆகமங்களை எழுதியிருக்கிற பிரகாரமா ஸ்தோத்திரிங்க. பாருங்க, யார் இந்த யோவான்? அவனுக்கு பேர் சத்தம். அல்லேலூயா சொல்லுமா. அவனுக்கு என்ன பேரு? சத்தம், வாய்ஸ். அவன் தன்னை குறித்து அவன் ஒருபோதும் மற்றவனுக்கு வெளிப்படுத்தாமல் அவன் தேவ வார்த்தையை வெளிப்படுத்துகிற மனுஷனாக இருந்தான். அவன் சத்தத்தை மாத்திரம் ஜனங்கள் கேட்டார்கள். கைவேத்தி அவன் சொல்லுமா. அவனை பார்ப்பதற்கு எந்த ஒரு அழகோ எந்த ஒரு ஸ்தோத்திரம் கண் கொள்ள காட்சியாக அவன் இருக்கவில்லை. ஆமென். அல்லேலூயா சொல்லுமா. ஆனா ஜனங்கள் யோவானை தேடி போனார்கள். அப்பொழுது யோவான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தான். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புகின்ற கனியை கொடுங்கள் என்று சொல்லி கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். அப்ப யோவான் என்ன பெயர்? அவன் யாரு? சத்தம் என்று சொல்லலாம். அந்த சத்தம் யாருடைய சத்தம்? தேவனுடைய சத்தமா இருந்தா. கைவேத்தி அவன் சொல்லுவான். நீங்கள் நான் யாருடைய சத்தமா இருக்கணும்? தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற சத்தமா இருக்கணும். தேவன் அவர் பெருகணும், நான் சிறுகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் சத்தமாய் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம் மூலமாக அநேகரை தொடுகிறார். ஆமென் சொல்லு. மத்தேயு 3:3 படிச்சு பாருங்க. மத்தேயு 3:3 யோவான் 3:23 படிச்சு பாருங்க. மத்தேயு கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள், அவர்கள் பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. அப்ப சத்தமாய் இருந்தான் யோவான். யாருக்காக சத்தம் விட்டா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க யாருக்காக சத்தம் போடுறீங்க? யாருக்கா சத்தம் போறீங்க சொல்லுங்க. உங்க சத்தம் எங்க? யாருக்கா சத்தம்? மனுஷனோட போராடுறீங்க, மனுஷனோட சண்டை போறீங்க. உங்க சத்தம் எங்க போகுது? மனிதனுக்கா வாய் திறக்கிறது, சண்டைக்கா வாய் திறக்கிறது, பொருளி பேச வாய் திறக்கிறது, மற்றபடி கெட்ட வார்த்தைக்கா வாய் திறக்கிறது. இன்னைக்கு தேவையில்லாத நம்ம சத்தம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா யோவான் அப்படிப்பட்ட சத்தம் போடல. மனிதனுக்கு ஏற்றபடி சத்தம் போடல, கர்த்தருக்கு ஏற்றபடி வாயை திறந்தார். அல்லேலூயா. நீ வாயை திறக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களை புறப்பட்டு வரணும். நீ சத்தம் விட்டு நீ சத்தத்தை மற்றவர்கள் கேட்கும் பொழுது அது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா. சொந்த வார்த்தையா இருக்கக்கூடாது. உள்ளத்திலிருந்து வருகிற வார்த்தையானது அது தேவனை மையப்படுத்துகிற வார்த்தையா இருக்கணும். ஆமென் சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளத்தின் நிறைவு வாய் பேசும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? உள்ளத்தின் நிறைவு வாய் பேசுமா. நீங்க கெட்ட வார்த்தை தான் பேசுறீங்கன்னா உள்ளத்துல என்னதான் இருந்திருக்கு? கெட்ட வார்த்தை தான் உள்ளத்துல இருந்திருக்கு. அதுதான் வாயில சத்தம் வருது. ஆனா யோவான் உள்ளத்துல யார் இருந்தது? இயேசு இருந்தாரு, கர்த்தர் இருந்தாரு. அதனால வாயிலுக்கு புறப்படுறதுலாம் தேவ வார்த்தை, தேவ செய்தியா புறப்பட்டு வந்துச்சு. அல்லேலூயா. அவன் தன்னை குறித்து மிகைப்படுத்தாமல், தன்னை குறித்து வெளிப்படுத்தாமல், மற்றவர்கள் குறித்து சொந்த மதம் குறித்து சொல்லாமல் கர்த்தரை குறித்து மாத்திரம் அவன் சத்தம் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். ஆகவே தான் சத்தம் என்று அவனுக்கு பெயர். அல்லேலூயா சொல்லுமா. வனாந்தரத்தில் கூப்பிடுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்று யோவான் சொல்லுகிறதை பாருங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னை சபைக்கு நாம் வருகிறோம். நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய நோக்கம் என்ன? சபைக்கு ஏன் வருகிறோம்? சபைக்கு ஏன் வருகிறோம்? ஸ்தோத்திரம். சங்கீதம் 27:4 பாருங்க. சங்கீதம் 24 சபைக்கு ஏன் வருகிறோம்? தாவீது சொல்லுகிற கவனிங்க. தாவீது அரசன் சொல்லுகிறான், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், நான் என் ஜீவன நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துல தங்கியிருப்பதையே நாடுவேன். எங்க தங்கியிருக்கணும்? ஆண்டுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன். அந்த வசனத்துக்குள்ள சொல்லப்பட்ட வார்த்தையை கவனிச்சு பாருங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன், கர்த்தருடைய மகிமை காண. இன்னைக்கு சபைக்கு ஏன் வரீங்க சொல்லுங்க. நம்பர் 1 சபைக்கு ஏன் வரணும்? ஆண்டவருடைய மகிமை பார்க்கணும். நான் சர்ச்சுக்கு போறேன், அவருடைய மகிமை பார்க்கணும். இன்னைக்கு அவருடைய மகிமை பார்க்கணும். அந்த விசுவாசத்துல வரவங்களுக்கு தேவனை வெளிப்படுறார்.
இயேசு சொன்னாங்க, அந்த அம்மா சொன்னாங்க, கர்த்தம்மா சொன்னாங்கல்ல, கர்த்தர் அவர் பக்கத்துல வந்தார். அவர் இந்தியில பேசி வந்தார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நான் ஜெபிப்பது என்ன? சபைக்கு வரவங்களுக்கு ஆண்டவர் நீர் வெளிப்பட வேண்டும். மனுஷனை பார்க்க கூடாது, என்னை பார்க்க கூடாது, கர்த்தரை பார்க்கணும் அவங்க. அல்லேலூயா சொல்லுமா. அப்படித்தான் அந்த பிரசவப்படத்தை நிக்கணும். அப்படி மகிமை பார்க்கணும், அப்படி பிரசன்னத்தை உணரணும், அப்படி வல்லமை அவங்க பெற்றுக்கொள்ளணும். இதுக்காக தான் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்றது. நான் காலையில எந்திரிச்ச போது 4:48 என்று கண்டேன். நான் படப்பட ஐயோ நேராகி போச்சுன்னு சொல்லிட்டு சீக்கிரமா காலை கடை முடிச்சு சீக்கிரமா தேவ சமூகத்தில் உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பார்த்தா அந்த வாட்ல பாக்குறேன் 2:04 காட்டுது. இன்னும் ஆச்சரியம் தெரியல. எனக்கு 4:48 முதல் காட்டின அந்த வாட்ச், ரெண்டாவது காட்டும்போது 2:04:05 காட்டுது. அப்புறம் யோசிச்சு ஆமியானவர் உன்னை அட்வான்ஸா எழுப்புனேன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. 4 மணிக்கு மேல எந்திரிச்சுன்னா ஒரு காரியத்தினால செய்ய முடியாது. 4 மணி கட்டாதான் நீ எந்திரிப்பேன் என்று சொல்லி ஆண்டவனோட பேசினது நான் உணர்ந்தேன். அல்லேலூயா சொல்லுமா. 2 மணிக்கு எந்திரிச்சேன். இது வரைக்கும் எனக்கு ஓயல, அப்படி நேரம் எனக்கு பத்தல. ஸ்தோத்திரம். ஆமென் அல்லேலூயா. 2 மணில இருந்து 5-6 மணி வரைக்கும் ஜெபத்துல இருந்தேன். ஆமென் சொல்லுமா. 2 மணில இருந்து தூங்கல. 6 மணிக்கு எனக்கு என்ன வேலை? வேதத்தை வாசிப்பதும் தியானிப்பதும் அவரை துதித்து பாடுவதும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஆயத்தப்படுவதும் இந்த காரியங்களை கொடுத்து தீர்க்கதரிசன வார்த்தை வெளிப்படுவதுமாய் ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்த வேண்டிய நேரம். அல்லேலூயா சொல்லுமா. ஆக இந்த பிரசங்கத்தில் நிற்கும் போது நான் சாதாரண நிற்க கூடாது. ஜனங்கள் தேவனை காணணும், அவருடைய மகிமையை காணணும். இப்படித்தான் வாஞ்சையோடு இந்த பிரசங்கப்படுத்தல் நின்று கொண்டிருக்கிறேன். அருமையான கர்த்தர்களே, மனுஷனை பார்க்க வர வேண்டாம், கர்த்தருடைய மகிமை பார்க்க வாங்க சபைக்கு. அல்லேலூயா சொல்லுமா. எனக்கு அற்புதம் நடக்குன்னு சொல்லி வாருங்கள், அவருடைய மகிமை ஆலயத்துல பார்க்கணும்னு சொல்லி வாருங்கள். நீ என்ன நினைச்சு வாரீங்களோ அதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். கை வைத்தியாம சொல்லுமா. இரண்டாவது காரியம், ஆலயத்துக்கு ஏன் வரோம்? அவருடைய ஆலயத்துல ஆராய்ச்சி செய்யக்கூடிய வரேன். அவர் வார்த்தையை எனக்கு வெளிப்படுத்துவார். அதை நான் நினைத்து தியானித்து அவரை வெளிப்படுத்த வருகிறேன், ஆராய்ச்சி செய்ய வருகிறேன் கர்த்தருடைய ஆலயத்துல என்று சொல்லி வந்தால் வேதத்துல ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. அவருடைய மகிமை பாட வரணும், அவருடைய சத்தத்தை நாம் கேட்க ஆராய்ச்சி பண்ண வரணும். மூன்றாவது, ஜீவன நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் அந்த இடையில ஓடுறது நமக்கு இருக்கக்கூடாது. ஆலயத்துக்கு வந்துட்டா அர்ப்பணிச்சிடணும். அல்லேலூயா. போன்னு சொன்னா கூட போக கூடாது, கழுத்து பிடிச்சு சொன்னா கூட போக கூடாது. அந்த அளவுக்கு கட்டப்படும் ஆலயத்துல ஜீவன நாளெல்லாம் நம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு வாஞ்சையை நீங்கள் வெளிப்படுத்துவதா இருக்க வேண்டும். ஆலயத்து மேல தாகம், ஆலயத்து மேல வாஞ்சை, ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று மகிழ்ச்சியும் இல்லை. அவருடைய சபையில வந்து அர்ப்பணிப்போட காணப்படும். அதை விட்டு விளையக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமா. இதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கணும். சபைக்கு வரும்போது அவருடைய சத்தமா இருக்கிற யோசனை சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய நோக்கம் என்ன? அவருடைய மகிமை பார்க்கணும், அவரை ஆராய்ச்சி செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய ஆலயத்தில் நான் தங்கி இருக்கணும். இதைத்தான் இந்த வாஞ்சோடு சபைக்கு வாருங்க. இயேசு மகிமைப்படுவார், இயேசு மகிமைப்படுவார். ஆமென் சொல்லுமா. நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான், நாதோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான், நாதோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஐயம் உன்பாது என் தஞ்சமே, தினம் ஓடி வந்தேன். ஐயம் உன்பாது என் தஞ்சமே, தினம் ஓடி வந்தேன். ஆனந்தமே அதிசயமே, ஆனந்தமே அதிசயமே. திருக்கரத்தில் இசை கருவினான், ஊரெல்லாம் சொல்லி பரிசாற்றுவே,
ஊரெல்லாம் செல்வேன் பரிசாற்றுவேன் நானும் உயர்த்திடுவேன் சாதாரண திருக்கரத்தில் இசைத்ததுவே பயன்படுத்துகிற மனுஷனா இருக்கணும். அப்பதான் அவர் பெருக முடியும். அல்லேலூயா. ஆலயத்தில் உங்களை ஆண்டவர் பயன்படுத்த நம்முடைய நோக்கம் நிறைவேற சபையில அவனுடைய மகிமையை பார்க்கணும். சர்ச்சு வந்துட்டு சும்மா போக கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஆலயத்துக்கு வந்தேன்னா அந்த வண்ணமாவே அப்படியே தான் போன்னு சொல்லக்கூடாது. சபைக்கு போனேன், அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன், அவருடைய மகிமை நான் கண்டேன், ஆண்டனோட பேசினார்னு சொல்லணும். ஆமென். அதுதான் நம்ம ஆலயத்துக்கு வந்தது பிரயோஜனமா இருக்கு. அதை கர்த்தரால் பயன்படுத்துகிற தெய்வ மனுஷனாக இருக்கணும். அப்பொழுதுதான் அவர் பெருக முடியும். அல்லேலூயா சொல்லுவான். ஆண்டவர் நான் சிறுகணும், நீர் பெருக வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லணுமா? ஆமென். இரண்டாவது காரியம், இயேசுவை உலகிற்கு வெளிப்படுத்துகிறதா இருந்தான் யோவான் ஸ்நானகன். இரண்டாவது அவன் யாரு? முதலாவது சத்தமா இருந்தான். இரண்டாவது லூக்கா 3 அதிகாரம் 16-17 வாசிக்கிறோம். இயேசு யோவான் எல்லாருக்கும் பிரயோஜனமாக ஞானத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளை மாறி அவிழ்க்கிறதுக்கு கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் காலில் செப்பல் போட்டிருப்பார் இல்லையா? பாதரட்சை என்னது? செப்பல். அதுல வார் போட்டிருக்கோம். இந்த வாரை கூட அவுக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லைன்னு சொல்லுகிறார். அப்புறம் அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூத்துக்குடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதனையோ அவியாத அக்கினிகளை சுட்டரிப்பார் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க கவனிங்க, இயேசு ஒருவர் வரப்போகிறார். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் தினத்துல நீங்க அநேகருக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை என்னவென்றால், இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார். எத்தனை சொல்லி அப்படியே சொல்லுமா? யோவான் ஸ்நானகன் இயேசுவை கண்ணில் பார்க்கல, பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க அறிவிச்சிட்டான். ஆமென் சொல்லுமா? எனக்கு பின்னாடி ஒரு வல்லவர் வர்றாரு, அவருடைய காலில் போட்டிருக்கிற பாதரட்சை வாரை கூட எனக்கு கலட்டுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. அவர் அக்கினியாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியால் ஞானஸ்நானம் கொடுப்பார். தூத்துக்குடை அவருடைய கையில் வைக்கப்பட்டிருக்கிறது. கோதுமை நன்றாய் விளக்கி பதறிய அக்கினியாலே அவர் சுட்டெரிப்பார் என்று இயேசுவை குறித்து வெளிப்படுத்தினார். நீங்கள் நான் யாரை வெளிப்படுத்துறோம்? நம்முடைய உள்நோக்கம் என்ன? நம்முடைய உள்நோக்கம் இயேசுவை வெளிப்படுத்தணும். யோவான் ஸ்நானகன் உலகிற்கு வெளிப்படுத்தினார். யோவான் ஸ்நானகன் இயேசுவை உலகிற்கு வெளிப்படுத்தினார். நீங்கள் நானும் மறைந்திருந்து ஒளிந்திருந்து இயேசுவை உலகிற்கு வெளிப்படுத்தணும். கைவேத்தி அவன் சொல்லுவாள், இயேசுவை உலகிற்கு வெளிப்படுத்தணும். அப்படிப்பட்ட பிள்ளைகளா இருப்பதுதான் ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. மின்சாரத்தை கவனிக்க. கண்ணுக்கு தெரியுதா மின்சாரம்? கரண்டியாக கண்ணுக்கு தெரியுதா? ஆனா என்ன நடந்துட்டு இருக்குங்க? மைக் பேசுறோம், அப்புறம் ஃபேன் ஓடுது, லைட் எரியுது, வெளிச்சத்துல உட்கார்ந்துருக்கீங்க. இதெல்லாம் என்ன காரணம்? என்ன இருக்கு இதனால? என்ன காரணம்? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கிறது? எதனால இந்த லைட் எரியுது? எதனால மைக் பேசுறோம்? சொல்ல முடியுமா? கரண்ட் தான் சொல்ல முடியும். கரண்ட் பாக்குறோமா? பார்க்க முடியுதா? அப்ப மின்சாரம் மறைஞ்சிருந்து எத்தனை வேலை செய்து பாருங்களேன். அல்லேலூயா சொல்லுமா? நான் சிறுகணும், அவர் பெருகணும். கரண்ட் கூட என்ன செய்யுது? தன்னை ஒளிச்சு மறைச்சு உங்க எல்லாத்துக்கும் ஒளிச்சு கொடுக்குது. பாத்தீங்களா? அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் மறைந்திருந்து கர்த்தர் நமக்கு நன்மை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் மறைந்திருந்து இயேசுவை உலகிற்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு
யாரும் வீடு கட்டி கொண்டிருக்கிறாங்க. வீடு கட்டி முடிச்ச உடனே நல்ல அழகா இருக்கிறது. அந்த வீடை கட்ட உடனே நம்ம பார்க்கிறோம். அந்த வீடை பார்த்த உடனே என்ன சொல்லுவோம்? வீடை பார்த்தா சொல்லி என்ன வீடு எவ்வளவு அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்காரன் தான் பெருமையா பேசுவோம். ஆனா எவ்வளவு அருமையா கட்டியிருக்காங்க. அந்த நாட்கள் அந்த சினிமா ரசிகனா இருந்தேன் நான். பாடல் சவுந்தரராஜன் பாட்டு, சுஷீலா பாட்டுலாம் பாட்டு நல்லா ரசித்து கேட்பேன். அப்ப நம்ம அன்னைக்கு சொல்லுவாங்க, இது எம்ஜிஆர் பாட்டு, இது சிவாஜி பாட்டுன்னு பாங்க. நான் உண்மையில இருந்து நம்பிட்டு இருந்தேன், இது எம்ஜிஆர் பாட்டு, இது சிவாஜி பாட்டு. விவரம் தெரிஞ்சுக்கிட்டா சொல்றாங்க, பின்னணி பாடகர் இருக்கிறாங்க. இந்த நடிகர்லாம் வாயத்தான் சும்மா ஆட்டுறாங்க, ஆக்ஷன் பண்றாங்க தவிர இவங்க பாடல, இவங்களுக்கு பாட தெரியாது. அல்லையிலே சொல்லுமா? நம்ம திரையில பார்க்கும்போது அவர் வாங்கி ஆடுறாங்களா, அப்ப அவங்க பாட்டு தான் நம்பணும். ஆனா உண்மையை ரகசியம் என்ன? அவங்க பாட்டு இல்ல, பின்னாடி அந்த சவுந்தரராஜன் மொத்த சினிமாவில திரையில காட்டுறது இல்ல, அவங்க வாய்ஸ் மட்டும் தான் வருது. ஆமென். அப்படித்தானே நடக்குது இன்னைக்கு சினிமா உலகம். ஆக்ஷன் மட்டும் தான் நடிகர்கள், ஆனா பாடல் பாடுறதெல்லாம் அதே மாதிரி இசை வாசிக்கிறது, இசை இல்லை இனிமையா வாசிக்கிறாங்கல்ல, அவங்க இசை வாசிகளுடைய முகத்தை காட்டுறாங்கல்ல. இசைதான் கேட்கிறோம், ஆனால் ஸ்தோத்திரம். வீடு கட்டுறது யாரு? கொத்தனார். அப்புறம் சித்தாலாம் வேறு பக்தனி சிந்த நான் கிட்ட பாப்பேன், இடப்பாமே நான் கொடுக்குற பணமும் முக்கியம். பாட பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேறு சிந்தி கட்டடத்துக்கு வேலை செய்யறாங்க. மண்ணை சலிக்கிறதோ, தலையில் சுமாடு கொட்டிக்கிட்டு மண்ணை சிமெண்ட் சுமக்கிறதோ, இதெல்லாம் பார்க்கும் போது கடைசியில் அழகான வீடை கட்டி பிடிக்கிறாங்க. முடிச்ச உடனே யாருக்கு பெருமை வருது? கொத்தனா நினைக்கிறாங்களா? யாராவது கொத்தனா நினைக்கிறேமா? சித்தால நினைக்கிறேமா? கஷ்டப்பட்டது யாரு? இவங்கதான் உருவாக்குனது. அல்லேலூயா. இப்படித்தான் உலகம் இப்படி போயிட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். ஏச்சு என்னவோ சொல்லுவாங்களே, என்னது உடச்சி சம்பாதிக்கிறவங்க 1 கோடி, ஏச்சு ஏமாத்துறவங்க 7 கோடின்னு சொன்ன மாதிரி ஸ்தோத்திரம். பேர் வாங்குறதெல்லாம் ஆமா வீட்டுக்காரங்க. ஆனா உண்மையான பேர் வாங்க யார் வாங்கணும்? கொத்தனார் தான் பேர் வாங்கணும். நம்ம சொல்லுமா? சித்தாள் தான் பேர் வாங்கணும். இந்த சித்தாளு, இந்த நெகுந்தாளு, இந்த கொத்தனார் தானே அந்த வீடு கட்டினாங்க. யாராவது சொல்றாங்களா? சொல்லவே மாட்டாங்க. உண்மைதான? சாமி தெரியும்ல, பெரியசன் தெரியும்ல, அவ்வளவு சொல்றாங்களா? கொத்தனார் தான் கட்டினாங்கன்னு. எல்லாத்துக்கும் வீட்டுக்காரன் கட்டாங்க, இந்த வீட்டுக்காரன் கட்டினாங்க. அல்லேலூயா சொல்லுமா? இப்படித்தான் ஆண்டவர் முழு உலகத்தை படைச்சிட்டாரு. உலகத்தை தான் பார்த்து சந்தோஷப்படுறாரு. இந்த உலகத்தை உண்டாக்குன ஆண்டு இருக்கிறாரு, மறைந்திருந்திருக்காரு. அவரை நம்ம சிருஷ்டியை நாம் தொழுது கொள்ளாமல் சிருஷ்டிகளை நாம் தொழுது கொள்ள வேண்டும். உலகம் நமக்கு பெருசா இருக்கிறது, அழகா இருக்கிறது, அதுக்காக உலகத்துக்கு அடிமை இல்ல. சூரியன் பார்த்து அழகா இருக்கிறது, சூரியனுக்கு அடிமை இல்ல. சூரியனை படைத்தவர் ஒருவர் இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அவன் யோவான் சாணகன் தன்னை குறித்து வெளிப்படுத்த வரல, ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன்னு சொல்லுகிறார். எதை குறித்து சாட்சி கொடுக்க வந்தாரா? ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். என்னை குறித்து அல்ல, ஒளியை குறித்து. அந்த ஒளி யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துவதா இருந்தான் யோவான் சாணகன். ஆகவே அவர் பெருகணும், நான் செருகணும். கடைசியாக நான் சொல்லி முடிக்க போறேன். 3வது கனியா யோவான் சாணகன் யாரு? மத்தேயு 14:10 படிச்சு பாருங்க. கடைசி நேரம் ஆயிடுச்சு எனக்கு. மத்தேயு 14:10 சொல்லுது. யோவான் சாணகன் யார் சொல்லப்பட்டிருக்க? ஆள் அனுப்பி காவற்கூடத்திலே யோவான் சாணனுடைய தலையை துண்டிக்கப்பட்டான் போட்டு. கடைசியில யோவான் சாணனுடைய நிலைமை என்ன? அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஏன் சிறைச்சாலைக்கு போனான் யோவான் சாணகன்? யோவான் சாணகன் சிறைச்சாலையில கிடந்தான். எதனால சிறைச்சாலைக்கு போனான்? ஏரோது தவறு செய்தான், அதை கண்டித்தான். ஆமென். ஏரோது ராஜா என்ன செய்தான்? தன் சகோதரிய மனைவி வைத்திருந்தான். அது சரியில்லைன்னு சொன்னார், கண்டித்து உணர்த்தினான் இந்த யோவான் சாணகன். இது நிமித்தமே அவனை அரெஸ்ட் பண்ணி சிறையில் போடுவித்தான் அந்த ஏரோது. ஒரு நாள் அவனுடைய மகனுடைய ஜென்ம நாள் வந்த போது அன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. ஆமென். அந்த பிறந்தநாள் கொண்டாடும் போது மகளை பார்த்து கேட்கிறான் ஏரோது, உனக்கு பரிசா கொடுக்க போற, உனக்கு என்ன வேணும்ன்றதை கேளு அப்படின்றான். அப்போ அந்த
மகன் என்ன சொல்ற? அவன் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவானுடைய தலையை கேளு. அம்மா சொல்லி கொடுக்குது மகன்கிட்ட. ராஜா கேட்டார்ல, நீ என்ன செய்ய? சிறைச்சாலை கிடக்கிறான் பாருங்க, அவன் பேர் என்ன? யோவான். அவன் தலைய கேளு அப்படின்னு கேட்ட உடனே மகள் போய் கேட்கிறான், எனக்கு யோவானுடைய தலை எனக்கு வேணும். என்ன செய்யறது? ராஜா சொல்ல தட்டக்கூடாது அல்லவா? அவள் கேட்டபடி யோவானுடைய தலை துண்டிக்கப்பட்டது. ரத்த வெள்ளத்துல சிறைச்சாலை அவன் மரித்தான். கை உயர்த்தி அவன் சொல்லுமா? அப்படி யோவானுடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. அவனால அநேகர் ஞானஸ்நானம் பெற்றாங்க, அவனால அநேகர் நடந்திருக்கிறாங்க, அவனால இயேசு கிறிஸ்து வழியை ஆயத்தப்படுத்தினார். அப்படிப்பட்ட தேவனை ஊழியத்தை செய்த யோவானுடைய வாழ்க்கை அது ரத்த சாட்சியாய் முடிந்தது என்று பார்க்கிற விதத்துல இன்னைக்கு நீங்கள் நான் இயேசுவுக்காக நாம் கர்த்தருக்காக எவ்வளவு பாடுபட நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். கைவேற்றி அவன் சொல்லும் அல்லேலூயா. ரத்த சாட்சியா மரித்தவன் பரலோகத்துல அவனுக்குள்ள தனி இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவன் பிரகாசமாய் இருப்பான் யோவான். கைவேற்றி அவன் சொல்லுவான் அல்லேலூயா. மெழுகுவர்த்தியை கவனிச்சு பாருங்க. மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டு இருக்கிறது. மெழுகுவர்த்தி எரிகின்றது, எதிர்காலம் தெரிகின்றது. ஞாபகத்துக்கு வருதா? அல்லேலூயா சொல்லுமா? மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருக்கிறது. எரிந்து கொண்டிருக்கிற மெழுகுவர்த்தியின் ஒளி வீடு முழுதும் பிரகாசிக்கிறது. எல்லாரும் அந்த வெளிச்சத்திலே நாம் மகிழ்ச்சியா உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் ஒன்று உருகி உருகி தன்னை அழித்துக் கொண்டிருக்கிறதை நாம் அறிவதில்லை. கைவேந்தி அமைச்சர்கள் இல்லையா? இந்த யோவான் உலகத்துக்கு பிறந்தது ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கவும் மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்கவுமே இந்த யோவான் உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. இவருடைய ஒளியிலே அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், மனம் திரும்பினார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் வாழ்வது முக்கியமல்ல, இயேசுவுக்காக நாம் பிரகாசிக்கமா இருக்க வேண்டும். இயேசுவுக்காக ஒளி வீசுவதா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த யோவான் சாணகன் ரத்த சாட்சியாய் மரித்தான். தேவனுக்காக நீங்கள் நானும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் நாம் இருக்கணும். எரிந்து பிரகாசிக்கிற நாம் மெழுகுவர்த்தியாய் இயேசுவுக்காக அவருடைய மகிமை வெளிப்படுத்த வேண்டும். தன்னை அழித்தாவது கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா? ஊதுமணியானது நிலத்தில் விழுந்து செத்ததாகில் பலன் தராது, செத்தான் பலன் கொடுக்கும். அவை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுக்காக நீ ஜீவனை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாயா? அல்லேலூயா சொல்லுமா? அவர் பெருகணும், நான் சிறுகணும். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. இயேசுநாதா ஆராதனை, ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை. அல்லேலூயா. கடைசியாக ஒரு முடிவான வார்த்தை சொல்லி பிடிக்க போறோம். நீங்கள் நாம் யோவானை போல நமக்கு உயிருக்கும் காலம் வரைக்கும் அவர் பெருகணும், நான் சிறுகணும். எத்தனை பேர் அப்படி ஒப்புக்கொடுத்து போறீங்க? அல்லேலூயா. என் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படும், என் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படும், என் மூலமாக அநேகர் வெளிச்சத்துக்கு வரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஆமென். அல்லேலூயா. வாழ்வது முக்கியமல்ல, என் மூலமாக அநேகருக்கு வெளிச்சம் கிடைக்கணும், என் மூலமாக அநேகருக்கு ரட்சிப்பு கிடைக்கணும், என் மூலமாக அநேகருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கணும். அல்லேலூயா.
கர்த்தர் என்னை பயன்படுத்தும். யோவான் சாமி கர்த்தர் பயன்படுத்தும் போல என்னையும் பயன்படுத்துங்கப்பா. நீர் பெருகணும், நான் சிறுகணும். எல்லாம் எழுந்திருக்குமா? கடைசியா ஒரே ஒரு வார்த்தை, மத்தேயு 5:14 நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். உலகத்துக்கு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அல்லையே சொல்லும். எல்லாம் எழுந்திருக்கு. ஆண்டவரே, எங்களை உலகத்துக்கு ஒளியா வச்சிருக்கீங்க, உலகத்துக்கு வெளிச்சமா வச்சிருக்கீங்கள. ஆனா உலகம் இருளுக்குள் கிடக்கிறது. இருளுக்கு இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்குள் வரணும். அந்த வெளிச்சம் எங்களை வைத்திருக்கிறேன், அந்த வெளிச்சமா எங்களை வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்கீங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். யார்? நீங்க தான். நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். என்னை பயன்படுத்தும் ஆண்டவரை சொல்லுங்க. யோவான் சாணனை போல நீர் பெருகணும் ஆண்டவரே, நான் சிறுகணும் ஆண்டவரே. என்னால ஒன்றுமில்லை ஆண்டவரே, நான் பெருக வேண்டாம். என் ஆண்டவர் நீர் பெருகணும் ஆண்டவரே, என் மூலம் நீர் பெருகணும் ஆண்டவரே. அதற்கு என்னை தருகிறேன், அதற்கு என்னை தருகிறேன். என்னை தருகிறேன், தருகிறேன். உக்கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன். உப்பானத்தில் என்னை தருகிறேன், உக்கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன். உப்பானத்தில் எவனை உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாச்சோ. எவனை உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாற்றும். என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா, தருகிறேன் உன் கையில். என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா, தருகிறேன் உன் கையில். என்னை தருகிறேன், உக்கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன். உப்பானத்தில் என்னை தருகிறேன், உக்கரத்தில் என்னை படைக்கிறேன், என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த கால வேளைகளை தாழ்த்துகிறோம் ஆண்டவரை. உமக்காக நாங்கள் உருவாக்கப்படணும், உமக்காக வாழணும். நீர் பெருகணும், நாம் சிறகணும் ஆண்டவரே. சில காலங்கள் யமர்சானங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தார். அந்த வெளிச்சத்திலே அநேக ஜனங்கள் நடந்தார்கள். எங்களை இந்த உலகத்தில் வெளிச்சமாய் வைத்திருக்கிறேன். இதில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணணுமே. உம்முடைய ஜீவ ஒளி எங்களுக்குள் இருக்கணுமே. உம்முடைய ஒளிக்குள் நான் மறைந்திருக்கணுமே. உம்முடைய ஒளியை குறித்து நாங்கள் சாட்சி கொடுக்கணுமே. உண்மை நான் வெளிப்படுத்தணும் ஆண்டவரே. இந்த உலகிற்கு உண்மை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. உமக்கு சாட்சியாய் நாம் வாழணும். எங்களை வெளிப்படுத்த வேண்டாம். எங்களுக்கு அந்த பெருமை வேண்டாம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆடம்பரம் வேண்டாம் ஆண்டவரே. எங்களை வசதியாக்க வேண்டாம் ஆண்டவரே. நீர் பெருகணும் ஆண்டவரே. அதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்கள் மூலம் மகிழப்படுங்க. எங்களை தருகிறோம். ஆசீர்வதியும் எங்களை பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மகனை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கர்த்தருடைய வருகை மட்டும் சதா காலோடு இருப்பதாக. ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் சமாதான சேவைகள். Praise the Lord. Praise the Lord. ஆண்களை அப்படியே சேவையில உட்காருங்க. ஒரு 10